எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு டார்ச்சர் ரொம்ப தாங்க முடியும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா. லவ் பண்ணது சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணேன். உங்களையா? நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். உங்க பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. உங்க வீட்ல எத்தனை பேரு? எங்க வீட்ல வந்து நான் ஒரே ஒரு பொண்ணு தான். எங்க அம்மா இருக்காங்க. எங்க அப்பா குடிக்காரு, பயங்கரமா குடிப்பாரு. வந்து அங்கங்க டார்ச்சர் பண்ணினே இருப்பாரு. எங்க அம்மாவை காசு கேட்டுனே இருப்பாரு. அப்பா அங்கங்க போய் குடிச்சிட்டு ஃப்ராட் தனெல்லாம் பண்ணுவாரு இது மாதிரி. அதனால என்ன, நான் படிச்சிருந்தேன் அப்போ சிங்காரமலை ஸ்கூல்ல படிச்சிருந்த சமயத்துல அப்போ எங்க ஃப்ரெண்டு மூலியமா லவ் பண்ணேன். ஃப்ரெண்டு மூலியம் லவ் பண்ண சொல்ல மாதிரி எங்க வீட்டான ஒரு பையன் இருக்கான், அவன் நல்ல பையன் தான், ஃபேமிலி இருக்காங்க, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, அவன் லவ் பண்ணு. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். அவன் லவ் பண்ணா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இட்னு வந்து நான் லவ் பண்ணேன். அவர் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டு நான் அவரும் லவ் சொன்னாரு, நானும் லவ் சொன்னேன். 2 வருஷமா தொடர்ந்து லவ் பண்ண. அங்க அங்க இட்னு போவாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தியேட்டர்ல ரீல் ஓட்டிருந்தாரு, நல்ல வேலைக்கு போவாரு. அங்கங்க கோல்ஸ். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா இருக்காங்க, 2 அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. இவர் கொலுசு என்ன சொன்னீங்க? கொலுசு எல்லாம் வாங்கி தருவாரு, தேவைப்பட்டதா எல்லாம் வாங்கி அப்ப தருவாரு. வீட்ல கேட்க மாட்டாங்களா எங்க இருந்து இதெல்லாம் கிடைக்கிறது? கேட்டாங்க, அடிப்பாங்க, எல்லாம் அடிப்பாங்க. வெக்கமா இல்ல? இல்ல. எவ்வளவு நிறைய சண்டை நடந்துக்குது. அடிப்பாங்க, ரொம்ப அடிப்பாங்க. எங்க அம்மா எல்லாம் அந்த டைம்ல என்ன படிச்சிட்டு இருந்தீங்க? லவ் ஸ்டார்ட் ஆகும் 9th. ஆஹா, லுக்கு ரொம்ப கடைசா இருக்கே. கல்கத்தா அடி எப்படி இருக்குன்னு தெரியலையே. சின்ன வயசுல தெரியாத லவ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறேன் மேடம். இப்பதான் தெரியுது மேடம் அதெல்லாம். வீட்ல டார்ச்சர், அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் லவ் பண்ணீங்க. ஆமா, அது ஒரு எஸ்கேப். ஏன்னா வீட்ல இந்த டார்ச்சர் இருக்கும்போது பசங்களுக்கு ஒரு வீட்ல இருக்க கல்யாணங்கிறது வந்து ஒரு எஸ்கேப் ஆயிடுறது. சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், இல்ல ராசா, மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. சரிம்மா, அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்ட பிறகு ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். அவங்க தம்பியை பிடிச்சி வச்சிருந்தாங்க. எங்க பொண்ணு வரலன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க தம்பியை பிடிச்சி வச்சோன்னா உடனே நாங்க வந்துட்டோம். வந்து பிரிச்சு வச்சிட்டாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. பிரிச்சு வச்சோம். என்ன பண்ணாங்க, எங்க அப்பா போய் காலில் அப்படி கூட பிளாக்மெயில் பண்றாரு. உங்க அப்பா தான் என் காலில் விழுந்தாரு, இல்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படி காலைல விழுந்து கல்யாணம் பண்ண சொன்னாரா? ஏன் அப்படி பண்ணாரப்பா? தெரியல. தெரிஞ்சவங்க எப்படி மறுபடியும் சேர்ந்தீங்க? அதுக்கப்புறம் 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு. சரி ஒருத்தங்க கூட ஓடி போனோமே, ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 18 வயசு ஆயிடுச்சு, வாங்க எங்க அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் 7 மாசம் முழாது ஆயிடுச்சு. முழாது ஆயிட்டோன்னு ரொம்ப டார்ச்சர். முழாதுன்னா எப்படி படுக்க வச்சு மெழுகு வச்சு எல்லாம் மேல எல்லாம் ஊத்துவாரு. அப்படியே முட்டி எல்லாம் போட சொல்லுவாரு, வெறும் உடம்பு போட. சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு மேடம். குடியால மேடம். அப்புறமேட்ட ஃபேமிலி ஃபுல் குடி ஃபேமிலி. கல்யாணம் ஆன மாசத்துலயே அடுத்த மாசத்துலயே தெரிஞ்சிச்சு அவங்க ஃபேமிலி குடிக்கிற ஃபேமிலி. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட். 3 பேருமே சீஸ் வச்சுப்பாங்க. அப்பா அம்மா புள்ள வீட்லயே உருள்வாங்க. அப்படியே எங்க ஒரு 2 பசங்க இப்ப பிறந்துட்டாங்க. அது கூட அவங்களுக்கு கூட இப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்பா குடிக்கிறீங்க? குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு, குடி வீட்டுக்கும் உயிருக்கும் நாட்டுக்கும் கேடு. ஒரு மாசம் ஒரே கொடுத்தோம் இல்ல மேடம். தனி வீடு தான். எங்க வீடு தனியா இருக்கும், அவங்க வீட்டு. அவங்க வீடு மழையால அழுகுது சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து படுத்துப்பாங்க. அப்போ வந்து குடிச்சிட்டு ஒரே புரண்டுக்கு அவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டு. நீ எப்ப இருந்தா இங்க படுத்திருக்க? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4-5 நாளா. 4-5 நாளாவா? இந்த டார்ச்சர் பண்ணது எப்பவுமே பண்ணுவாரா இல்ல எப்போ அது ஒரு வாட்டியா? டெய்லி மேடம் 6 மணி ஆயிட்டா எனக்கு பயம் வரும் மேடம். 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க கூட பேசக்கூடாது, வெளியில வரக்கூடாது மேடம். இன்னைக்கு என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ண. தண்ணி அடிச்சு காலையில தெளிஞ்சு கூட என்ன சொல்வாரு, வீட்டை விட்டு வெளில போக கூடாது, நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு. இல்ல இந்த டார்ச்சர் பண்ணது மெழுகு வத்தி உருக்கி விடுறதெல்லாம் வந்து தண்ணி அடிச்சாதான் பண்றாரா? தண்ணி அடிச்சு பண்ணுவாரு, தண்ணி அடிக்காதும் பண்ணுவாரு. அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன். நீ எந்திரிச்சு ஓட வேண்டியதானே வெளியே? வெளியில ஓட தாப்பால் போட்டுருவாரு மேடம். தாப்பால் போட்டோம்னா முடிய பூச்சி இழுப்பாரு, கையெல்லாம் கீறி விடுவார் மேடம். அப்படி கீறி விடுவாரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இங்கெல்லாம் கீறி விடுவார் மேடம். அவங்க எல்லாரும் வீட்லயும் அவங்க வீட்டு வந்து அக்கா எல்லாரும் வந்து கேட்க சொல்லலாம். எல்லாரும் வந்து கேட்காதீங்க, நீங்களும் கெட்டு போயிடுவீங்க இவங்க கூட சேர்ந்தா. ஒண்ணு முதல்ல சந்தேகப்படுறாங்களா? பயங்கரமா சந்தேகப்படுவார் மேடம். அவரு வெளியில கூட வரக்கூடாது, அவங்க தம்பி கிட்ட பேசக்கூடாது, சின்ன பையன் கிட்ட பேச கூட சந்தேகப்படுவார் மேடம். இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்கள்ட்ட பாசமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாசமா இருக்க மாட்டாங்க. அவங்களும் குடிச்சிட்டு தகராறு பண்ணுவாங்க. அவ்வளவு பாசமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சாப்பாடுக்கெல்லாம் காசெல்லாம் கொடுப்பாரா?
சாப்பாடு கொஞ்சம் தான் கொடுப்பாரு. 2 மாசமா தான் சம்பாதிச்சாரு. இத்தனை வருஷமா எங்க அம்மா கிட்ட இருந்து காசு தான். எங்க அம்மா கிட்ட காசு வாங்க சொல்லுவாரு, இல்லன்னா டைவர்ஸ் வாங்கிடு. ஒரு பொண்ணு இல்ல 1000 பொண்ணு கிடைக்கும் எனக்கு அப்படின்றது. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்க கல்யாணம்? 7 வருஷம் ஆகுது. இப்ப ஏமா இப்படி ஒரு முடிவு? ரொம்ப முடியல மேடம், ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல மேடம். என் 2 பசங்களையும் கூப்பிட்டு, என் பொண்ணு கூப்பிட்டுட்டு கேட்காங்க, அம்மா காலையில இருந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு. என் பொண்ணு வீடு கழுவுல கூட கரெக்டா சொல்லிட்டு அது விடுங்க, அது இப்போ எதுக்கு குடிச்சிட்டு வந்தா என் பொண்ணு கிட்ட கேட்பாரு, வந்து அப்படி மிரட்டுற மாதிரி கேட்பாரு, ஒழுங்கா போய் சொல்லாத சொல்லு, அம்மா யாருக்குன்னா பேசிச்சா, யாருன்னா ஜென்ஸ் கிட்ஸ் யாருன்னா பேசிச்சா அப்படின்னு. இப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி வெளியே வந்த 1 மாசம் ஆயிடுச்சு மேடம். இப்ப எங்க இருக்க? எண்ணூர்ல இருக்க மேடம். யாரோட? அங்க வாடகை வீட்டு. ஏன் உங்க அம்மாட்ட போல? எங்க அம்மா தோத்துறாங்க மேடம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? 4 வாட்டி எங்க அம்மா எவ்வளவு பாடுபட்டு இட்டுன்னு வந்து வச்சாங்க. என் கால விழுந்து மாலை போட்டிருக்காங்க, என் கால விழுந்து அது உன் கால வந்து குழந்தை சத்தியமா நான் ஒழுங்கா இருக்கிறேன், இனிமே செய்யவே மாட்டேன் நானு, குழந்தை சத்தியமா சொல்லிட்டு இட்டுன்னு வந்தாரு. இதுதான் தவறான விஷயம். கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போடணும் நானு, வெளியில கூட வரக்கூடாது, லேடிஸ் கிட்ட பேசினா கூட சந்தேகம், அவங்கன்னா அவங்களுக்கு பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னா. வீட்டுல எந்த பொருளை வைக்கிறதுல வேற எல்லாமே வித்துறது. பொண்ணை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சனும் அதுக்கு ஏற்கு மாறா அதுவா தெரிச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே when she was going to, அதாவது போகும்போதே நான் சொன்னேன் வானாமா. எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கா she was studying in the 9th படி சொல்ல இது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க பைக்ல பல்சர் பைக்ல போறதுன்னா எங்க ஆளு ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஐ நோ. அது நினைச்சது எனக்கு தெரியாதுன்னு அப்பவே நீங்க கண்டிக்க வேண்டியது. அதுதான் மேடம் பாசத்தை வந்து நான் வந்து கம்முன்னு விட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இவராலேயே முக்காவாசி வாழ்க்கை போயிட்டு. ஏன் உனக்கு மூளையில? அப்ப சின்ன வயசுல தெரியல மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம், வெளியில கூட வந்தது இல்ல நான் அப்போ. ஒழுங்கா பேசதும் புரியல. நம்ம ஒரு உதாரணமா இருந்தாதான் அவங்களை கைட் பண்ண முடியும். கண்டிப்பா மேடம் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்ன கைட் பண்றது? கேட்க மாட்டேன். மாசா எத்தா நடந்து போச்சுங்க. ஆமா மேடம். இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு வேணும் மேடம், தயவு செஞ்சு எனக்கு வேணும் மேடம், நான் எவ்வளவு பாத்துட்டேன் மேடம். என்ன வயசுமா? எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. எப்படிமா வாழ்க்கை பூரா தனியா இருக்க? எங்க அம்மா கூட இருந்துற மேடம், என் 2 பசங்க நான் பிச்சை தகவல் நல்லா பாத்துக்குவேன். இவரு வந்து டெய்லி டார்ச்சர் தாங்க முடியாது மேடம். என்ன சார்? அம்மா பாவம் இல்ல சபா? ஆமா சார். உனக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில. தனியா இருந்தியா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல மேடம், எங்க நீ அம்மா வந்து உங்க அப்பாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக புருஷன்ட்ட போய் மாட்டிண்ட. இப்ப நீ தனியா இருந்து அந்த தனிமையான வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஏதாவது தப்பு பண்ணா? எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் மேடம், எங்க அம்மா அப்படி வளர்க்கல மேடம், சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அப்படி வளர்க்கல மேடம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் நீ எவ்வளவு தூரம் பயந்து ஓடுறியோ அவ்வளவு தூரம் அவர் உன்னை துரத்துவாரு. ஒரு இடத்துல நீ நிமிர்ந்து நிக்கணும். இதுக்கு மேல நீ வந்து பயப்படக்கூடாது. இதுக்கு மேல பயப்படக்கூடாது. நல்ல வேலைக்கு இருட்டான் தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. ஆக்சுவலா நான் உங்களோட டச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மாமியாட்ட காசு வாங்குவீங்களா இல்லையா? நான் வாங்க மாட்டேமா, அவங்களை கேளுங்க. வாங்க மாட்டேன் சொல்லக்கூடாது. ஆக்க போறது சாமி ஆற பொறுக்கலாம்ல. காசு வேணும்னா காசு வாங்கிட்டு வரோம். இந்த பொண்ணு வாங்கிட்டு வரோம். பொண்ணாவே போய் வாங்கிட்டு வருமா? நீங்க வாங்கிட்டு வருமா? பொண்ணாவே போகுமா? நீங்க அனுப்புவீங்களா? நான் என்கிட்ட காசு இல்லன்னா ஒரு வாட்டி நான் சொல்லி அனுப்புமா. இந்த 2 மாசமா மேடம், 2 மாசமா சம்பாதிக்க முடியல அப்படின்னு மேடம். இந்த 2 மாசமா நான் கரெக்டா வேலை பழக்காது. மாமியாட்ட மாமனாட்ட போய் காசு வாங்குறது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்க மாமியாட்ட காசு வாங்கிட்டு வர அதெல்லாம் சொல்லுமா. எப்பாச்சும் ஒரு நாள் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுதான் நான் ஒரு தடவை அவங்கள ATM credit cardன்னு சொன்னது கிடையாது. நான் ஏன் அவங்கள எப்படி சொல்ல போறேன்? நீ நடிகண்டா ஜான்சன் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்? நல்லா பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கறதா இங்கே வந்து உட்கார். சரி நீங்க எந்த தப்புமே பண்ணல. ஏன் உங்க பொண்டாட்டி சோகமா இருக்கா? அவளுக்கு என்ன பிரச்சனை? How do I tell you sir? நீங்க ரொம்ப நல்லவங்க. எப்பவாவது ஒரு வாட்டி கொஞ்சோண்டு சாப்பிடுவீங்க. வீட்டுல வந்து அப்படியே படுத்து கிடப்பீங்க. பொண்டாட்டிய ராணி மாதிரி பாத்துப்பீங்க. பசங்க எல்லாம் நல்லபடியா வீடு கவனிப்பீங்க. 500 ரூபாய் சம்பாதிச்சா 400 ரூபாய் பொண்டாட்டிக்கு கொடுப்பீங்க. இவ்வளவு நல்லவர். அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஏன் மனைவி இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? இந்த பொண்ணு என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுமா, நல்லாதான் இருக்கும். இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா எதுனா ஒரு பிரச்சனை தான், டெய்லி பிரச்சனை தான் எனக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு? 1 வாரம் ஆகுதுமா. 1 மாசம் ஆகுது மேடம். 1 வாரம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவங்க அம்மா அவங்க அப்பா இங்கே படுத்து கட்டியில குடுப்பாங்க, குழந்தை எதிர்க்கே கட்டி குடுப்பாங்க மேடம். 3 பேர் சேர்த்து வச்சுப்பாங்க மேடம் நடு வீட்லயே. அன்னைக்கே இறங்கி போனேன்.
அன்னைக்கே இதே போலதான் பண்ணிருந்தாங்க. ஓவர் தாண்டிட்டாங்க. வெறும் உடம்போட வெளியில போக சொல்றாரு மேடம். அன்னைக்கு 1 மணிக்கு வெளியே வெறும் உடம்போடு நடக்க சொல்றாரு மேடம். ஒண்ணு பேசக்கூடாது. விளக்கப்புடி தீபம் அணையாம அம்மனமா ஊரை சுத்தி நடந்து வரணும். அம்மனை கட்டியாவா? ஆமா பொய்லாம் சொல்லுவாங்க மேடம். இதுக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டாம். நான் வெறும் உடம்பு எடுத்து நான் போய் சொல்லுவேன் மேடம். என் குழந்தை மேல சத்தியமா அந்த மாதிரி ஏமா நீ பண்ண அப்படி ட்ரெஸ் கேட்கல அடிப்பார் மேடம். எப்படி அடிப்பார் கேளுங்க. பெல்ட் அடிப்பார் மேடம். ஃபைட்ரானா ஊ ஆன்றதுக்கு இருக்குது. எங்க மாமா இருக்காரு, எங்க பசங்களா இருக்காங்க. பக்கத்து வீடுதாமா. இப்ப எப்படி போய் சொல்லிட்டு பாருமா. பக்கத்து வீடு யாருமே வெளில வர மாட்டாங்க. பொறுக்கி பேடா. நல்லா பண்றீங்க, நீங்க ரொம்ப பண்றீங்க. என்னால முடியல, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க அப்படின்னா. நீ போயிட்டேன்னா என்ன வெறித்தன ஆக்காத, மறுபடியும் உங்க அம்மா உன்னைய சா வச்சிருவேன் நானு. என்கிட்ட கத்தி இருக்கு தெரியல உனக்கு அப்படின்ற. நான் குமார் அவசரப்பட்டிய. உனக்கு என்னப்பா வேணும்? நீ எதுக்கு இப்படி போய் சொல்ற? எனக்கு இன்னும் புரியல. போய் சொல்லுங்க. ஏங்க போய் சொல்லுவேன். நான் போயே சொல்ல மாட்டேங்க. எதுக்கு போய் சொல்றீங்க? 2 குழந்தை போதுங்க. நான் என்ன தப்பு பண்றேன்? நான் தப்பு பண்ணதாங்க எனக்கு பயம் வர. நான் தப்பு பண்ணலங்க. வீட்டை விட்டு வெளில வரேன். நான் தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா. உனக்கு என்ன வேணுமா? எனக்கு இவர் வேணாம் வேணும். தயவு செஞ்சு உங்க கால் வேணாம். ஒரு நிமிஷம். உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு என் பொண்டாட்டி பசங்க தாமா வேணும். சரி, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ அவளை கன்வின்ஸ் பண்ணு. பாரு கையே, சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா சொல்ற பேச்சுல நீ கேட்காத. இனிமேட்டு சத்தியமா அந்த குடியை கூட விட்டுருவேன். ஐயோ எனக்கு வேலை. நீங்க நடிச்சீங்க. சத்தியமா இப்படிதாங்க நடிச்சு என்ன ஏமாத்துனீங்க. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. இவ ஏன் போய் சொல்ற? இது பிரிச்சு விடுறதுக்கான இடமே கிடையாது. அந்த பொண்ணு தனியா வாழணும்னா அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையும் கஷ்டமான வாழ்க்கை தான். தூக்கி போடுறது இல்ல. திருமணங்கிறது வந்து தூக்கி போடுறது விஷயம் இல்ல. ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? அனுப்ப முடியாதுப்பா உங்கூட. சாரி. அவளாவே நீ நல்லபடியா இருந்து அவளாவே மனசு மாதிரி வந்தானா எதுக்கும். இப்ப அவ வரமாட்டா கூட. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அவளுக்கு இருக்க கூடாது. வேணாம் வேணாங்க. இப்ப சத்தியமா நான் குழந்தை நிம்மதியா இருக்கணுங்க. நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நாங்க இங்க இருக்க தேவையில்ல. ஐயோ வேணாம். கெஞ்சி கேக்குறேன். எத்தனை வாட்டி ஒரு வாட்டி ஏய் ரேனே, என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன? சொல்லுடா செல்லம். அவர் வந்து பிரச்சனை பண்ணாருன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருக்கணும் அவனுக்கு. புரியுதா? சரி மேடம். சரி கிளம்புப்பா. நான் சொல்லு. வேணாங்க. கெஞ்சி கேக்குறேன் போல. லாஸ்ட் வாட்டி கால வேணா ஒரு. ஐயோ என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வேணாம். என் பசங்க நிம்மதியா இருக்கணும். விட்டுருங்க. கால வேணா ஒரு. என்ன விட்டுருங்க. என்ன வேணாங்க. என்ன விட்டுருங்க. தயவு ஏய் நான் செத்துறேன்டா. தேவையில்லைங்க. கெஞ்சி கேக்குறேன். என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு நான் வேணாங்க. அவங்க கூட வரதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சொல்றது நான் கேக்குறேன். அந்த இடத்துல சாவிச்சு சொல்லு. நான் என்ன பண்றேன்? நான் இங்கே செத்த கூட. சரி என்ன பண்ண சொல்லு. எனக்கு வேணாங்க. நீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்து நல்லமா நான் இப்ப நல்ல. சரி தம்பி 6 மாசம் அமைதியா இரு. அவளை விட்டுடு. அவ நிம்மதியா இருக்கட்டும். இந்த பொண்ணு வந்து நல்லமா நானே கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அப்ப அது மாதிரி வாழ்க்கைய கொண்டு போனல. நான் ஒத்துக்கிறேன். ஐ அம் சரண்டர். 6 மாசம் ட்ரபிள் பண்ண கூடாது. 6 மாசம் கழிச்சு நீ இங்க வா தம்பி. நான் தான் சொல்றேன்ல, ஒழுக்கமா வாழ்ந்து எந்த பிரச்சனை இல்லாம இருங்க. எங்க குழு உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். நாங்களே சேர்த்து வைக்கிறோம். எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. இப்போதைக்கு நீ வந்து அம்மா கூட தானே இருக்க போற. சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சப்போஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா எங்களை கூப்பிடு. இன்னொரு விஷயம் நீ அங்க ஹேண்டில் பண்ணும். உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்துக்கு தான் எங்களை கூப்பிடணும். நான் இத சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிபிக்கலா புடுத்தணும்னு நினைச்சேன். புடுத்திட்டேன். நன்றி நன்றி நன்றி.